இன்னைக்கு நாம தக்காளி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். 1 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. 3/4 கிலோ அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 4 பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. இந்த பச்சை மிளகா காரம் கம்மி, அதனால் 10 எடுத்துருக்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு, 1 ஸ்பூன் தயிர், மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு, மஞ்சத்தூள் தேவையான அளவு. தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, கல்பாசி கொஞ்சமாக, 2 பிரியாணி இலை, 10 முந்திரி பருப்பு. அடுத்தது பச்சை பட்டாணி 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. புதினா ஒரு கைப்பிடி, மல்லி இலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக. தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெயும் நெய்யும் கலந்து எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல குக்கரில் எண்ணெயும் நெய்யும் கலந்து ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நெய்யும் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தாளிப்பு பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். பிரியாணி இலை, கல்பாசி, பட்டை, கிராம்பு, சோம்பு, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு சேர்க்குறோம். இப்போ நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாச்சு. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுத்தது பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்தது புதினா, மல்லி இலை, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். அடுத்தது மிளகாய்த்தூள் சேர்க்குறோம். மஞ்சத்தூள் சேர்க்குறோம். தயிர் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா கனிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். 1 கப் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இப்போ 3/4 கிலோ அரிசி எடுத்துருக்குறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம்.
எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டுருங்க. இப்போ பாருங்க 2 விசில் வந்தாச்சு. ஆவி போனதுக்கப்புறம் திறந்துடலாம். தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கோங்க. இந்த தக்காளி பிரியாணியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.